கைஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கேமிங் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி டியூக் 200 வாங்கியிருக்கிற அந்த ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க அந்த புக் பண்ணுற வாங்குகிற ஷோரூம். அந்த ஷோரூமை பெட் ஷாப்பாக மாற்றிட்டாங்க. இது நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அப்படி தான் ஆயிருக்கு. எனக்கு நேற்று தான் அப்டேட்டே வந்தது. அந்த பெட் ஷாப் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் நம்மளால் இல்லாமல் இருக்க முடியுமா? அதான் நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த கடைக்கு அந்த பிராண்டுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் தானே அப்படிங்கிற அந்த பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். திரும்ப ரூட்டை பார்த்துக்கோங்க. எங்கே போகணுன்னா நேராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே இப்படி நேராக வந்துட்டு இருக்கும்போது நினச்சேன், நேராக வந்துட்டு இருக்கும்போது எவனாச்சும் ஒருத்தன் இப்படி தான் நிற்பான். சரி விடுங்க, அதுக்கு என்ன, இந்த பைக் எடுத்துகிட்டு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஷோரூம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம். இதோ பார்த்தீங்களா கைஸ், இந்த தூண் மாதிரிலாம் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இந்த காம்பவுண்டுக்கே வந்துட்டான். பார்த்திங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த இது இருக்குது. இங்கே ஒரு பிரேக்கப் போட்டு அப்படியே நிறுத்திப்போம். ஸோ ஓகே கைஸ், வண்டியிலேருந்து இறங்கிடலாம். இப்போது எவ்வளோ நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து. ஸோ அப்போ மாஸ்டர் இருந்தில்ல என்ட்ரி. ஆமாங்க, இந்த இடத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. சரி, அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம இந்த என்ன பெட்டு வாங்க போகிறோம் சொல்லவே இல்லைல்ல. சர்ப்ரைஸ் மேலே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேராக மேலே போகலாமாங்க. அந்த பெட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேணா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட பெட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா தி டாக், கோல்டன் ரெட்ரீவர். இது நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிட் டாக்னு சொல்லலாம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சொல்ல போனால். இப்போ நம்ம கடைக்காரர் எங்கேன்னு தேட தேவையில்லை. இப்போ இந்த ஷோரூம் இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி கடைக்காரனை வச்சுருந்தாங்க, இப்போ அதை கடைக்காரனையும் எடுத்துகிட்டு அதையும் புக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபுல்லாக ஏஐ தான். இப்போ நம்ம போய் மூவியை எப்பயும் போல் பார்த்துடலாம். வாங்க மூவியை போய் பார்க்கலாம். எப்பயும் போல் தாங்க மூவியை போய் பார்க்கணும். வாங்க போய் பார்த்துக்கலாம். மூவியை தான் பார்க்கணும். ஸோ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம நிற்கிற இடத்துலேருந்து தான் வருது. இந்த பெட்டை தான் பார்த்திங்கன்னா இந்த மூவி காமிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்பில் ஜூமிங்கில் பார்த்திங்கன்னா காமிக்குது. இது வந்து என்ன பார்த்திங்கன்னா குலைக்காது, ஒன்றும் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த டாக் வந்து நம்மளை வாங்க போகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஜாலியாக இருக்குன்னு. வாழெல்லாம் பார்த்திங்களா ஆட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் ஷாப்பில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு ஹைப்ரிட் டாக். ஃபஸ்ட் டைம் இந்த இந்தியாவில் வந்திருக்கு. அதுவும் வெறும் இந்த கடையில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஓவர் லுக் ஆஃப் தி ஷாப் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு பக்கத்தில். இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 வாட்டி சொல்லிட்டோம். அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த வீடியோலையும் சொல்லியிருப்போம். இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதான் இந்த டாகு. ஸோ பார்த்திங்கன்னா மூவி நல்லபடியாக முடிஞ்சது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த டாகே மாதிரி வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டாக் பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியில் ரெடியாக இருக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க. இப்போ இந்த காலமே மாறி போச்சு. இந்த ஷோரூம் அப்போ வந்தப்போ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் செக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க்கை கொடுத்து விட்றேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்போ இருந்த ஷோரூமுக்கும் இப்போ இருந்த ஷோரூமுக்கும் இருக்கே ஒரு டிஃப்ரென்ஸு. ஷப்பாப்பாப்பா. ஸோ ஆமாங்க, அதெல்லாம் போய் பார்த்துருங்க மறக்காமல். இப்போ நமக்கு டிராக்டரில் பார்த்திங்கன்னா அந்த நாய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த டிராக்டர் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஆஹா, கோல்டன் ரெட்ரீவர் பார்த்தாலே சூப்பராக இருக்கே. அட பாவிங்களா, இவ்வளோ பண்ணி வச்சுட்டு டிராக்டர் சுற்றின்னு போகிற மாதிரி வச்சுட்டாங்க. சரி, நமக்கு என்னவாக இருந்தால் என்ன, நம்ம பாட்டுக்கு டிராக்டரில் ஏறி போக வேண்டியதான். நமக்கு இந்த பெட்டை கொடுத்ததே பெரிய விஷயம். சரி வாங்க, நம்ம டிராக்டரில் எடுத்துகிட்டு போயிடலாம். நேராக போக வேண்டியதான். சரி, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை திருப்பின்னு தான் போகணும். ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கோம். இவ்வளோதான் இதோட ஸ்பீடுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் இதே மாதிரி நம்ம பைக்லேயும் இதே மாதிரி ஒரு டிராக்டர் தான் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க.
அதனால் இந்த ஷோரூம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூக் 200 பைக் வாங்குறதுல இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஷோரூம் யாரா சொன்னான்னு பார்த்தீங்கன்னா நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு ஒரு விஷயம் கைஸ், நம்ம அடுத்த சாட்டர்டே இல்லை, இன்றைக்கி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்டே இல்லைன்னா டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு ஒரு கால் வந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஏதோ காட்சிலாம் நம்ம ஊருக்கு வரும்போது தான் நம்புகிற மாதிரியே இல்லைல்ல. ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் காட்சிலாம் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. அந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு சேனல், அதான் நிஞ்சா 10 ரோபோ அப்படிங்கிற ஒரு தருண் ப்ரோ. நம்ம தருண் ப்ரோ தான் அந்த சேனல் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சேனலுக்கு பார்த்திங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. ஏன்னா அவர் நம்மளோட பேக் போன்னு சொல்லணும். நான் பேக் போன், நானும் பாடி தான். நானா பாடி, நானும் பேக் போனு. அதுக்கு என்னோடய பேக் போனுக்கு அவர் ஒரு பேக் போனாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ புரியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதா சாரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே வந்துவிட்டோம். இந்த டிராக்டரை ஓட்டவே முடியலங்க, ஒன்றுமே பண்ண முடியல. எங்கே போகிறேன் எப்படி வரேன்னு ஒன்றுமே தெரில. ஸோ தயவு செஞ்சு இந்த டிராக்டரை வந்து நீங்கள் ஓட்டிடாதீங்க. அண்டு இந்த டிராக்டரோட சீட் கோடு வந்து நான் இப்போ சொல்கிறது நியூ அப்டேட்டு. இதோட சீட் கோட் பார்த்தீங்கன்னா 5643 அப்படின்னு நீங்கள் நம்பரில் டயல் பண்ணிங்களா, ஃபோனில் டயல் பண்ணிங்களாலே போதும். இந்த டிராக்டர் உங்களுக்கு ஸ்பான் ஆகிடும். இந்த டிராக்டரில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம், எல்லாமே குட் குவாலிட்டி தான். பட் டிரைவிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே சப்போஸ் ஜாய்ஸ்டிக் மோடு இல்லாமல் இந்த கார் மோடு அந்த மாதிரி மோடெல்லாம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். உங்களால் கோல்டன் ரெட்ரீவரையும் வாங்கியாச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நீங்கள் உங்களோட உதவியால் நம்மக்கிட்ட இப்போ நியூ பெட் ஒன்று இருக்குது. இந்த பெட்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம், இந்த பெட்டை வச்சு ஏதாச்சும் ஸ்டோரியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ் ப்ளீஸ். கொஞ்சம் இந்த வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெட்டில் உட்காந்து ரைடு போகலான்னு சொன்னாங்களே, வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்ம பெட்டில் உட்காந்துட்டோம். என்னடா இது? ஓகே, இப்போ ரிவர்ஸ் கீரை போட்டு விட்டுருலாம். வாவ், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த பெட்டு. நம்ம ஃப்யூச்சரில் வேணால் கேட் வாங்கலாம். இந்த டாகுக்கு கேட்டுக்கும் ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டு நம்ம ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுடலாம். ஓகேயா? ஸோ இந்த சவாரி நல்லா தான் இருக்குது. ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஓகே தான். சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள் ஸ்பீடுக்கு போகுது, அதுவே பெரிய விஷயம். ஒரு நாயில் உட்காந்து சவாரி செய்கிறோம். நான் சில பேர் மாட்டில் உட்காந்து சவாரி செஞ்சு உட்காந்துருக்கேன், குதிரையில் உட்காந்து சவாரி செஞ்சு கேட்டிருக்கேன், யானையில் உட்காந்து கூட சவாரி செஞ்சு, இல்லை புலியில் உட்காந்து கூட சவாரி செஞ்சு கேட்டிருக்கேன். ஆனால் நாயில் உட்காந்து நம்ம தாங்க சவாரி செய்யணும். சரி விடுங்க, இன்றைக்கி ராத்திரி நம்ம தூங்கிடுவோம். அண்ட் இந்த வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட் டைம் வேறு ஆகிடுச்சு. நம்ம நல்லபடியாக தூங்கிட்டு அதாவது நமக்கு வந்த கால் படி மண்டே இல்லை டியூஸ்டே இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக நம்ம செக் பண்ணுறோம். இந்த ஊரை காப்பாற்றுறோம். அப்படி ஏதாச்சும் இருந்தால் நம்ம போய்ட்டாங்க தான் நிற்கிது. ஸோ அதுக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடலாம். ஸோ உங்களுக்கும் ஹாப்பி மார்னிங் அண்ட் தேங்க்யூ காய்ஸ். நம்ம இந்த கேம்லேருந்து விடுபடுறது ஆர்எஸ் கேமிங் மாஸ்டர்ஸ். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மண்டே இல்லை டியூஸ்டே அன்றைக்கி காட்ஜிலாவோட.